ஹே guys, வெல்கம் டு TryHackMe. இன்னைக்கு நம்ம TryHackMe Day 17 வாக் த்ரூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக்காக செக்யூர் கோடிங். இதில் வந்து நம்ம இன்புட் வேலிடேஷன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் கோடை செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் வேலிடேஷன்றது என்னென்னா அதுதான் அப்ளிகேஷனோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இன்புட் வேலிடேஷன் பண்ணுறதுனால என்னென்னா ஒரு இன்புட்டை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இந்த இன்புட்ஸ் தான் இங்கே கொடுக்கணும், இந்த இன்புட்ஸ் தான் இங்கே அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா நம்ம பிஃபோர் வந்து Day 15 அண்ட் Day 16 டாஸ்கில் ஒரு பேலோடு அப்லோட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் எஸ்கியூஎல் இன்ஜெக்ட் பண்ணியிருப்போம். இதே அந்த இடத்துல ப்ராப்பராக இன்புட் வேலிடேஷன் நடந்திருந்தால் நம்மளால் இந்த ரெண்டு விஷயமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது தான் இன்புட் வேலிடேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்புட் வேலிடேஷனை வந்து HTML ஃபைலில் ஒரு பில்டின் ஃபீச்சராகவே கொடுக்குறாங்க. ஸோ இதில் எந்த லெவலில் இன்புட் வேலிடேஷன் நடக்கும்னா நம்மளால் ஒரு ஃபில்டர் டைப்ஸ் கொடுக்க முடியும். எனக்கு வந்து இந்த இடத்துல இமெயில் தான் வேணும், URL தான் வேணும், ஃபைல் தான் வேணும்னு சொல்லிட்டு HTML5 யூஸ் பண்ணி நம்மளால் அந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ரேஷன் நடத்த முடியும். அண்ட் தென் ரெஜெக்ட்ன்றது என்னென்னா அது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். லைக் எனக்கு இந்த லோவர் லெட்டர்ஸ் மட்டும் தான் வேணும், அப்பர் கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் தான் வேணும், அந்த இடத்துல நம்பர்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த இடத்துல நம்பர்ஸ் வரக்கூடாது, ஆர்எல்ஸ் இந்த இமெயில் அட்ரஸ் வந்து எனக்கு இந்த டொமைனோட தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்டை வந்து பேராமீட்டரைஸ் பண்ண முடியும். இன்புட்ஸ் எனக்கு இந்த மாதிரியான இன்புட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஜெக்ட்ஸ் 101ன்றது என்னென்னா ரெஜெக்ட்ஸோட ஃப்ளாக்ஸ். ஸோ நான் சொன்னல ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்மால் லெட்டர் தான் வேணும்னா லைக் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். A to Z ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாக்கா அது வெறும் இந்த A to Z ஸ்மால் லெட்டர்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம் அந்த பேட்டர்ன் வந்து. அதை வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இதுதான் அது கன்சிடர் பண்ணுவோம் ரெஜெக்ட்ஸ் வந்து. அந்த எனக்கு வெறும் இந்த 5 லெட்டர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்ற போது இப்படி கொடுக்கலாம். ஏன்னா A to Z இருந்து அந்த 26 லெட்டர்ஸையும் அக்செப்ட் பண்ணும். பட் இதில் வந்து இந்த 5 லெட்டரை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அது எனக்கு போத் ஸ்மால் அண்ட் கேபிட்டல் லெட்டர் வேணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் தென் எனக்கு நம்பரோட வேணும்னா வித் நம்பர்னா இப்படி கொடுக்கலாம் லைக். அண்ட் இந்த டாட்டுன்றது என்னன்னா இதில் வந்து வைல்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல டாட்டுன்னு கொடுத்தாக்கா அங்கே வந்து எதுவும் வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு வேர்டு இருக்கலாம், ஒரு சிம்பிள் இருக்கலாம், இல்லை ஒரு HTTP இருக்கலாம், இல்லை ஒரு டொமைன் இருக்கலாம், ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கலாம். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுதான் வைல்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இதில் ஆஸ்ட்ரிச் அண்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த ஆஸ்ட்ரிச் ஆப்ரேட்டர் என்னென்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம இது கொடுக்குறோன்னா அந்த இடத்துல அது இருந்தாலும் சரி அது இல்லைனாலும் சரி அதை ப்ளஸ் பண்ணிக்கும். அதே இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணாக்கா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸாச்சும் இருக்கணும், அப்போ தான் அது ஆட் பண்ணும். அண்ட் இது வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இதை வந்து நம்ம கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுப்போம். எனக்கு மினிமம் 3 லெட்டர்ஸ் வேணும், இல்லாட்டி மேக்ஸிமம் 6 லெட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளால் ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் டேட்டாஸ் இன்புட்டை. ஸோ இதுதான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். அண்ட் இது வந்து என்னென்னா இது வந்து ஆங்கர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இன் ரிஜெக்ட்ஸில். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் வித் திஸ் சிம்பிள் அண்ட் எண்ட் வித் டாலர் சிம்பிள். இன் பிட்வீனில் இப்படி தான் இருக்கும். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இதில் இல்லை. அதே இதுலனா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. இதில் வந்து எனக்கு A to Z ப்ளஸ் 0 to 9 இந்த 2 வேர்டு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதே இதுலனா எனக்கு A to Z லோவர் கேஸில் இருக்கணும். அதோட வேல்யூ வந்து மினிமம் 3 லெட்டர் இருக்கணும், மேக்ஸிமம் 9 லெட்டர் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அதே இது எப்படின்னா எனக்கு வந்து 3 லெட்டர் தான் வேணும், ஆனால் அந்த 3 லெட்டரும் எந்த கேரக்டராக வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து குரூப்பிங்னு சொல்லுவாங்க. குரூப்பிங்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம குரூப்பிங்குள்ளே கொடுக்கலாம். ஸோ அது அந்த பேரந்தசிஸில் உள்ளே வரும். அண்ட் இது வந்து எஸ்கேப் ஆப்ரேட்டர் பேக்ஸ்லாஷ். இந்த பேக்ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நான் டாட் சொல்லல அது ஒரு வைல்ட் கார்டுன்னு சொல்லிட்டு இது வெப்சைட்லேயோ இல்லை இமெயில்ஸ்லையோ நம்ம டாட் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அதை எஸ்கேப் பண்ணலாம். அது ரிமைன்ஸ் அஸ் டாட், நாட் அ வைல்ட் கார்டு. ஸோ இது வந்து எஸ்கேப் ஆப்ரேட்டர். ஸோ இதில் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ஃப்ளாக்ஸ் ரிஜெக்ட்ஸ் ஃப்ளாக்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் இது. அண்ட் தென்
நம்ம இன்புட் அது இப்போ வந்து தி யூனிக்யூ கேஸ் ஆஃப் ப்ரீ கான்டெக்ஸ்ட். இது என்னன்னா நம்மளால இன்புட் வேலிடேஷன் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிட முடியாது. லைக் நம்ம ஒரு லாகின் பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்டில் பண்ணலாம், லைக் அதர் ஃபார்ம் ஃபில்லிங்கில் பண்ணலாம். அதே நம்ம ஒரு கமெண்ட் வியூ இல்லை ஒரு பிளாக் போஸ்ட்லேயே பண்ண முடியுது. ஏன்னா அங்கே எந்த விதமான டேட்டாஸ் இன்புட்டாக வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வேறு மாதிரியான டெக்னிக்ஸை இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் தென் இந்த வாஸ் சீட்டில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரெமிடியேஷன் டாக்டிக்ஸ் என்னென்னா, இதுதான் HTML கோடு இன்புட் கொடுக்கறதுக்கு இதுதான் HTML கோடு. இதில் நம்ம HTML5 யூஸ் பண்ணும்போது வி மென்ஷன் தி டைப். இதில் வந்து டைப்ஸ் இருக்காது. லைக் ஸ்ட்ரெயிட்டாக நேமு, பர்த்டே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து டைப் இருக்கும். எனக்கு நேம் வந்து டெக்ஸ்ட்டில் வேணும், பர்த்டே வந்து டேட்டில் வேணும், ஏஜ் வந்து நம்பர்ஸில் வேணும், அண்ட் தென் டொமைன் வந்து எனக்கு URL வேணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் மென்ஷன் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து நம்மளால் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். எனக்கு நேம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், மினிமம் லென்த் 4 இருக்கணும், மேக்ஸிமம் 70 இருக்கணும், அந்த மாதிரி. அண்ட் தென் எனக்கு டேட் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும். அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் வந்து எனக்கு இந்த டொமைனில் இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி இதில் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கிளைண்ட் சைடு தான். இதில் சர்வர் சைடு இன்புட் வேலிடேஷனும் இருக்குது. சர்வர் சைடு இன்புட் வேலிடேஷனுக்கு PHPயில் ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி சர்வர் சைட்லேயும் இன்புட் வேலிடேஷன் நடக்கும். அண்ட் தென் இப்போ நான் சொன்ன சொல்யூஷனை வச்சு நம்மளால கம்ப்ளீட்டாக அதை அட்டாக் சர்ஃபேஸை கவர் பண்ணிட முடியாது. அங்கே ஒரு வல்னரபிலிட்டியே இல்லாமல் ஒரு இன்புட் வேலிடேஷனை வச்சு கோட்லேயே எல்லாத்தையுமே முடிச்சிட முடியாது. ஏன்னா இது வந்து அட்டாக் சர்ஃபேஸை விட குறைக்க மட்டும் தான் முடியும். பட் இதனால் கம்ப்ளீட்டாக நம்மளால அட்டாக் சர்ஃபேஸே இல்லாமல் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ நம்ம இந்த டாஸ்க்கு போவோம். இந்த டாஸ்கில் வந்து நம்ம மிஷினை ஆன் பண்ணோன்னே இந்த டைரக்டரியில் இந்த ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல்லேருந்து நம்ம ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்புட் வேலிடேஷன் பண்ண போகிறோம். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணியும் நம்ம அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணியும் அந்த கமெண்ட்டை அதை டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபஸ்ட் டாஸ்க் வந்து என்னென்னா, ஃபில்டர் ஃபார் யூசர் நேம், ஹவு மெனி யூசர்ஸ் வித் தி சின்டாக்ஸ் அபோவ். இதில் வந்து நம்ம யூசர் நேமை ஃபில்டர் பண்ணோம். யூசர் நேம் வந்து ஆல்ஃபா நியூமெரிக். அதில் நம்பர்ஸும் இருக்கும், லெட்டர்ஸும் இருக்கும். மினிமம் வந்து 6 லெட்டர் அண்ட் மேக்ஸிமம் வந்து 12 லெட்டர். இதை வந்து நம்ம இப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா கம்ப்ளீட் பண்ணலாம். ஜஸ்ட் கிவ் மீ a sec. நான் ஆல்ரெடி மிஷின் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் வெயிட். கமாண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த 2 ஃபைலும் இருக்குது. நம்ம இந்த மெத்தடையை யூஸ் பண்ணி இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம். gripன்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணோம்னா, லைக் grip இப்போ இந்த grip யூஸ் பண்ணி இந்த ஏ இருக்க ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இதில் வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம இப்படியே இதுலேயே ஃபில்டர் பண்ணலாம். எப்படின்னா grip எனக்கு வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு and then square A to Z small and A to Z capital and 0 to 9. ஏன்னா அது ஆல்ஃபா நியூமெரிக், இது 3ஆகவும் இருக்கலாம். க்ளோஸ் கர்லி பிரேசஸில் மினிமம் வந்து 6, மேக்ஸிமம் வந்து 12.
then file name. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ 8 யூசர் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். அண்ட் தென் ஃபில்டர் ஃபார் த யூசர் நேம் on the username consists of readable. ஸோ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணதில் ஒரு யூசரோட நேம் மட்டும் ரீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது யூசர் 35. அண்ட் தென் இதுக்கான ஆன்சர் அதுதான். இப்போ நம்ம இமெயில் ஃபில்டரிங்க்கு போகலாம். இமெயில் ஃபில்டரிங்க்கு இப்போ இமெயில் ஃபில்ட்ரேஷனுக்கு இமெயில்ஸ் ஃபாலோஸ் இமெயில்ஸ் வந்து இந்த மாதிரி லோக்கல் பார்ட் அண்ட் அட் டொமைன் தான் இருக்கும். அண்ட் தென் அதில் வந்து .comனு சொல்லிட்டு முடியும். ஸோ நம்மளால் இப்போது இந்த லோக்கல் பார்ட் அண்ட் டொமைனை என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே லாஸ்ட்டை வந்து .com அது மட்டும் கன்ஃபார்மாக இதுதான் வரும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நம்மளோட இதுக்கு கமாண்ட் என்னன்னா anchor டாட் ப்ளஸ் at டாட் ஸ்லாஷ் டாட் காம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாட் வந்து வைல்ட் கார்டு ப்ளஸ் அந்த அட் சிம்பிள் வந்து இதில் இருக்குது. ஏன்னா லோக்கல் பார்ட் அண்ட் அட் டொமைன் தான் வருது. ஸோ நம்மளோட லோக்கல் பார்ட் அண்ட் டொமைன் வந்து நான் வைல்ட் கார்டாக கொடுத்துட்டேன். அந்த லாஸ்ட்டில் வந்து .comன்றது கண்டிப்பாக வரும். ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த பேக் ஸ்லாஷை யூஸ் பண்ணி அது அங்கே எஸ்கேப்பிங்கும் நடக்குது. தென் ஒரு ரன் பண்ணேன். ஸோ இதுதான் இமெயிலில் இதில் இருக்க இமெயில்ஸ். அண்ட் தென் இதுக்கான ஆன்சர் இதுதான். ஃபில்டரிங் ஃபார் த இமெயில்ஸ், ஹவ் மெனி யூனிக் டொமைன்ஸ் ஆர் தேர். ஸோ இதில் மொத்தம் 2 3 4 5 6 7 8 மொத்தம் 9 டொமைன்ஸ் இருக்குது. அண்ட் தென் what of the domains used? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து amg.com. ஸோ இந்த யூசரோட டொமைன் வந்து amg.com. அண்ட் தென் ஃபில்டர் ஃபார் த இமெயில்ஸ், வாட் இஸ் த டொமைன் ஆஃப் தி மேக்ஸிமேக்ஸ் வந்து அவரோடது வந்து fitbull.com. ஸோ இதுக்கான ஆன்சர். அண்ட் தென் வாட் இஸ் தி லோக்கல் பார்ட் ஆஃப் தி இமெயில் டொமைன், hotmail.com ஓடது ஹாசன்வால்ட். இதுக்கான ஆன்சர் அதான். தென் இப்போ நம்ம யூஆர்எல் ஃபில்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த யூஆர்எல்ல வந்து HTTPயும் இருக்கலாம், HTTPSவும் இருக்கலாம். சம் யூஆர்எல் வந்து www இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் எண்ட் ஆகிறது மட்டும் .com இருக்கலாம், இல்லை வேறு டேரக்டரிஸும் இருக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பேட்டர்ன்ஸ் எழுதுகிறோன்னா லைக் ஸ்டார்ட் வித் HTTP அண்டு நம்ம எஸ்ஸை வந்து குரூப்பில் கொடுக்கலாம். அண்ட் தென் இந்த கொஷின் சிம்பிள் இது எதுக்குன்னா அந்த HTTP இருக்கலாம், இல்லை இல்லாமலே இருக்கலாம். ஸோ அதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். தென் இப்போது நெக்ஸ்ட் ஒன் வந்து www. ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணிட்டு அதுவும் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ப்ளஸ் அடுத்து வந்து டொமைன் வந்து என்னென்னு தெரியாது. ஸோ நம்ம அங்கே வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுறோம். தென் இப்போ வந்து டாட்க்கு நம்ம எஸ்கேப்பிங் யூஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வர டைரக்ட்ரிக்ஸ்க்கு நம்ம என்னென்னு தெரியாது. ஸோ அங்கேயே வைல்ட் கார்டு யூஸ் பண்ணி கடைசியாக எண்ட் பண்ணிடலாம். தென் இதுதான் அதுக்கான பேட்டர்ன் அண்ட் இது கமெண்ட். ஸோ இப்போ இதை ரன் பண்ணாக்கா ஸோ இதெல்லாம் தான் யூஆர்எல்ஸ். மொத்தம் எத்தனை யூஆர்எல் இருக்கு? மொத்தம் 16 யூஆர்எல்ஸ் இருக்குது. அண்ட் தென் HTTP எத்தனை யூஆர்எல் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான டாஸ்க்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.